அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு துயரம் குறையாமல் தொடரும் போல் உணர்ந்ததுண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெற்றி என்பது பொறுமையுடன் வருகிறது, நிவாரணம் துன்பத்துடன் வருகிறது, இலகு கஷ்டத்துடன் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பல வருடங்கள் நிராகரிப்பை சந்தித்தார்கள். ஆதரவை கேட்டு தைஃப் நகரத்திற்கு போனார்கள். ஆனால் அங்குள்ள தலைவர்கள் கேலி செய்து குழந்தைகளையும் முட்டாள்களையும் அவர்களுக்கு எதிராக நிறுத்தினார்கள் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கற்களை எறிந்து அவர்களின் புனிதமான பாதங்கள் இரத்தமாகும் வரை காயப்படுத்தினார்கள். 3 ஆண்டுகள் குறைஷ் மக்கள் முஸ்லிம்களுக்கு கடுமையான புறக்கணிப்பை விதித்தார்கள். அவர்கள் வாணிபத்திலும் சமூகத்திலும் முற்றிலுமாய் துண்டிக்கப்பட்டார்கள். உணவு மிகவும் குறைவாக இருந்தது. முஸ்லிம்கள் ஒரு குறுகிய பள்ளத்தாக்கில் வாழ திணிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு சோதனையும் இறுதியில் கடந்து போயிற்று. அல்லாஹ் அதற்கு பதிலாக வெற்றியும் வெளிச்சத்தையும் அளித்தான். ஆகையால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களின் சோதனைக்கும் ஒரு முடிவு நாள் உண்டு. சபருடன் நிலைத்திருங்கள், ஏனெனில் இலக்கு ஏற்கனவே உங்களிடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது.